என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே, ஆறுயிர் இதயங்களே, வணக்கம். ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம். வருகிற 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, சரியாக காலை 10 மணிக்கு காஞ்சிபுரம் காந்தி ரோடு சரவணா லன்சோம் எதிரில் உள்ள எஸ்ஆர்எஸ் பார்ட்டி ஹாலில் எமது காஞ்சிபுரம் ஹெல்த் அண்டு வெல்த், காஞ்சிபுரம் விடியல், காஞ்சிபுரம் நலமும் வளமும் லியோ ஆகிய முத்தான 3 சங்கங்களின் புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா நடத்தப்பட இருக்கிறது. இதை சிறப்பு விருந்தினர்களாக இருந்து நடத்தி தருபவர்கள் முன்னாள் ஆளுநர்கள், நமது 32H மாவட்ட முன்னாள் ஆளுநர்கள் பெரு மதிப்பிற்குரிய நித்யகுமார் அவர்களும் மா அன்பு அவர்களும் ஆவார்கள். அன்பும் புன்னகையும் வருகை தர இருக்கிறது. நமது சங்கங்களின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வையும் சேவை நிகழ்வுகளையும் நிறைவேற்றி தருவதற்காக நமது அரிமா சங்க நண்பர்களே, தோழமை அரிமா சங்க நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, முக்கியமாக காஞ்சிபுரத்தில் உள்ள ஏனைய தோழமை அரிமா சங்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வருக 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 என அழைக்கின்றேன். நமது மாவட்டத்துள்ள அரிமா சங்க நண்பர்களையும் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பொதுமக்கள், தாய்மார்கள், மாணவ மாணவிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறேன். பொதுமக்களும் தாய்மார்களும் மாணவ மாணவிகளும் ஏழைகளும் அரிமா சங்கத்தை தவிர்த்து மற்றவர்கள் வரும்போது அரிமா சங்கம் என்றால் என்ன, அரிமா சங்கம் எந்த விதத்தில் இயங்குகிறது, அரிமா சங்கத்தின் நோக்கங்கள் என்ன, அரிமா சங்கத்தினால் என்ன பயன் கிடைக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எப்படியெல்லாம் நமது நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம், எப்படியெல்லாம் அந்த நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக நமது தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் என்பன போன்ற விளக்கங்கள் யாவும் நமக்கு கிடைக்கும். 210 நாடுகளிலே அரிமா சங்கம் இயங்கி வருகிறது என்றால் அதனுடைய சேவைகள், திட்டங்கள், பயன்பாடுகள், பயன்கள் இவற்றை பற்றியெல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆகவே திரண்டு வாருங்கள், எஸ்ஆர்எஸ் பார்ட்டி ஹாலுக்கு. அங்கு சந்திப்போம். காலை சரியாக 10 மணி, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் 2 நாட்கள் தான் இடையில் இருக்கின்றன. ஆகவே அனைவரும் வாருங்கள். அருமையாக நடைபெற இருக்கின்ற பதவியேற்பு நிகழ்வுக்கு அனைவரும் வாருங்கள். மத்தியானம் நல்ல விருந்து, சைவ உணவு உண்டு. ஆகவே நண்பர்களே, மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன். நான் உங்கள் இல்லத்திற்கு நேரில் வந்திருப்பதாக கருத வேண்டும். நான் உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் அன்பாக கொடுத்த தேநீர் அல்லது காப்பியை சாப்பிட்டு உங்களை நான் அழைக்கின்றேன். வருக வருக வருக, நலமும் வளமும் பெருக பெருக பெருக, அரிமா சங்கத்தை பற்றிய விளக்கங்களை பெருக 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 என்று தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.